மார்னிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் திரும்பி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் வச்சு கடாய் வச்சு நான் ஒரு பொருள் வறுத்துட்ருக்கேன். கம்பும் தினையும் வறுத்துட்ருக்கேன் பாருங்கள். பாஜ்ரா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாஜ்ரா அண்டு தினை, பாஜ்ராவும் தினையும், அதானது கம்பும் தினையும் எடுத்துகிட்டு நான் சமம் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது அரை டம்ளர் அதை எடுத்து நல்லா வறுத்துட்ருக்கேன். இந்த வறுக்கிறதுலேயே நான் அதே மாதிரி அரை டம்ளருக்கு கீழே சோளம் அதையும் இதில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன். இது ஏற்கனவே நான் சோளம் வாங்கினப்போ வறுத்து வச்சது தான். இப்போ திரும்பி இதில் ஜஸ்ட் வந்து போட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு சூடு ஏறிக்கட்டுன்னு சொல்லி நான் அதை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சுள்ளுன்னு அது வரவுங்கிறத நல்லா அது சிம்மில் வச்சு நல்லா வறுத்து இப்படி தொட முடியாது, இப்படி பிடிக்க முடியாது. ஸோ அந்த தொட முடியாத அளவுக்கு இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா படபடப்படான்னு வடிக்க ஆரம்பித்தாச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அதானது தினையும் சோளம் கம்பு அது நல்லா இப்படி கை எடுத்துகிட்டு பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு நான் நல்லா வறுத்தாச்சு. இது வறுக்க உங்களுக்கு பிடிக்கிற டப் டப் டப்னு அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும். உங்களுக்கு ஒன்றா பாருங்கள், திருப்பியும் காமிச்சு தரேன். இப்போ உங்களுக்காக திருப்பியும் வச்சுருக்கேன். சோளம் பொரிஞ்சிடும். சோளம் பொரிஞ்சு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். ஒயிட்டாக தெரியறதில்ல, அது சோளம் பொரிச்சது தான். கம்பும் தினையும் இருக்குது. தினை உங்களுக்கு அப்படியே படபடப்படாதுன்னு வெடிக்காது, ஆனால் கம்பும் இதெல்லாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் வெடிக்கிறது ஆரம்பிக்கிறது. சத்தம் கேட்குறதுன்னு கேட்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேமரா இதை பிக்கப் பண்ணுன்னு தெரியலை. அதர்வைஸ் இப்போ நல்லா பாருங்கள் சத்தம் கேட்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா இப்படி நல்லா வறுத்து கொடுத்துருங்க. நம்ம இப்படி நம்ம அதை பண்ணும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இன்னும் அந்த இது அடங்கும். சரியா, கரியாமல் பார்த்துங்க. இது வறுத்தது அப்படியே இருக்கட்டும். இது என்னது பாருங்கள். அடுத்தது நம்ம பச்சரிசி வச்சுருக்கோம். பச்சரிசி அது ஒரு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் என்ன சொல்லுவா அதை காய வச்சு அதை எடுத்துருக்கிற பச்சரிசி. இந்த பச்சரிசியில் வந்து நம்ம என்ன லைட்டாக அதையும் வறுத்துக்கலாம். ரொம்ப அது இதாக வறுக்க வேண்டாம், ரொம்ப டார்க் ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு லைட் ப்ரௌனுக்கு அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். வறுத்த பின்ன நான் காமிச்சு தரேன். இப்போ இது சுருக்குன்னு சுட்டால் போதும். நம்ம சுட்டாச்சு போதும். இந்த அளவுக்கு அது வரவிட்டால் போதும். வறுபட்டது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வறுத்த பின்ன 5 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸுக்கு மேலே வேண்டாம். அதை வறுத்த பின்ன நம்ம அப்படியே இதை விட்டுடலாம். இது இப்போ எல்லாம் ஆறின பின்ன நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பொடிச்சிக்கலாம். ஒரு கொரகொரா தன்மையோடு பொடிச்சிக்கணுமே தவிர ரொம்ப நைஸ் மாவு மாதிரி பொடிச்சிக்க வேண்டாம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு ½ போர்ஷன் ஒரு தேங்காய் 2ஆக கட் பண்ணும்போது அதோட ஒரு மூடி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துருங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாமே மிக்சியில் நம்ம ஒரு ஒட்டிக்க வச்சு தாளிச்சிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷன் தான். அப்புறம் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு உளுந்து போட்டு மிளகா போட்டு ஜீரகம் போட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டிலேயே தாளிச்சுக்குங்க. இந்த மாவை நான் கொரகொரான்னு அரைச்சிண்டாச்சு. சரிங்களா, இந்த கொரகொர தன்மை அரைச்சிண்டா தான் நம்ம பண்ணுற அந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நைஸ் மாவாக எடுத்துன்னா நல்லாயிருக்கு. இது என்னது பாருங்கள். அடுத்தது இது ஒரு டம்ளரில் ஒரு ரெட் கலர் பவுடர் உங்களுக்கு தெரியாது. இது வந்து கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு அப்புறம் அதை காய வச்சு அப்புறம் அதை நான் பொடிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது இந்த நம்ம ப்ராசஸில் காமிக்கல, ஆனால் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுட்டுது. என்ன சொல்கிறோம், கவுனி அரிசியை ரெட் கலர் கவுனி அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சு அப்புறம் காய வச்சு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிறதுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. வறுத்து பொடிச்ச அரிசி. சரிங்களா, அதுவும் இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு மாவு கலர போகிறோம். நான் கலரின பின்ன காமிச்சு தரேன் பாருங்க. இதில் நம்ம நல்லா மாவை கலரி வச்சாச்சு. இது ஆறின பின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். சரியா, நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி. அதனால் சிறுதானிய கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கொரகொரப்பு தன்மை அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம நைஸாக அரைக்காதனால வந்தது இது. இப்படி நமக்கு அதானது கம்பு தினை சோளம் வச்சு கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்கோம், இந்த பச்சரிசியும் சேர்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு
ஐட்டம் பண்ணலாம். வந்து உங்களுக்கு இது வெரி யூஸ்ஃபுல் டு பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸிங் ஜேர்னியில் இருக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது, பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்தனுக்கு நல்லது. எல்லாருக்குமே தெரியும் இன்னத்தை இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் 2024ங்கிற இந்த வேர்ல்டில் ஹவு ஃபார் இதோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தெரியலன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு 15 மினிட்ஸ் இட்லி பானையில் தண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கொதிக்கிற தண்ணியை வச்சு நம்ம இதில் வச்சு வேக வச்சாச்சுன்னா நமக்கு சிம்பிளான சிறுதானிய கொழுக்கட்டை ரெடி. எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கா இல்லையா தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. தென் சப்போர்ட் இவ்வளோ நாள் தந்தவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு போகி பண்டிகை. ஸோ இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், பார்க்குற அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம். சீதாராம் கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.